ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கொலம்பஸ் தமிழ் சங்கத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. சித்திரை திருநாள் ஃபங்க்ஷன். அதுக்கு தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நானும் எங்களோட ஃப்ரெண்டும். ஸோ நான் வந்து 2 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு டியூயட் சாங். அதுக்கப்புறம் ஒரு குரூப் கப்புள் சாங் பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க கப்பலோட சேர்ந்து அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு. இதுதான் அந்த ப்ராக்டிஸ் செஷன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது நல்ல கூட்டம், நல்ல ரெஸ்பான்ஸ் எங்கள் டான்ஸ்க்கு. உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ பாட்டு, ஒரு டான்ஸ் அதெல்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னோடய ரொம்ப நாள் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளை இந்த லைக் நம்ம அப்ராடில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் ஒரு வெறுமையே தெரியாது, ஒரு டிப்ரெஸிங்காக இருக்காது. எஸ்பெஷலி இந்த கோல்டு கண்ட்ரீஸ்லலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், டான்ஸ், பாட்டு எதுவாக இருந்தாலும் இப்படிலாம் பண்ணால் தான் வந்து நம்ம மைண்டுமே ஃப்ரீ ஆகும். ஒரே ரொட்டீனே பண்ணிக்கிட்டே இருக்காமல். ஆல்ரெடி நம்மளுக்கு 1008 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே நம்ம தனியாக இங்கே பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணால் நமக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கொலம்பஸ் தமிழ் சங்கத்தில் எனி ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவேன், நானும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா நாங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்றோம் அப்படிங்க தான் காட்டுறேன். இது ஜஸ்ட் சிக்கன் குழம்பு அண்ட் தொக்கு செஞ்சேன். இப்போ வந்து நான் கிளம்பிகிட்ருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த டைசன் ஏர்அப் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இது என்னோடய ஃபேவரட்டான டூல், ஹேர் ஸ்டைலிங் டூல். ஏன்னா இந்த ஸ்டைலிங் டூல் யூஸ் பண்ணுறதுனால பெருசாக ஹேர் டேமேஜ் ஆகாது. ஏன்னா அந்த டெக்னாலஜி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப நார்மல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ், அந்த மாதிரி ஸ்டைலிங் டூல்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் என்னைக்காச்சும் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த டைசன் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ளோ ட்ரை மெயின்லி ப்ளோ ட்ரை தான் பண்ணுவேன். அண்ட் நல்லாவும் இருக்குது. ஒரு சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனிங் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வாட்டி நான் ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான் போடுறேன். ஜஸ்ட்டு கலர் கரெக்டர், பீச் கலர் கரெக்டர் அண்ட் ஃப்ரம் டார்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் கன்சீலர் போடுறேன். நான் ஃபவுண்டேஷன் பெருசாக நான் போடுறது கிடையாது. நான் ரொம்ப மினிமல் மேக்கப் தான் போட்டுட்ருக்கேன் இப்போ. ஸோ மித்ரா மிஷாவெலாம் ரெடி பண்ணிட்டேன். Pixie. Hello guys, today we are going where are we going again? Enama? Where are we going? For the dance celebration. We're going to the dance celebration today. I'm so excited. What, Mom? Yes, Amma. Then. So, I put some lipstick and my mommy's going to buy me a Minnie Mouse makeup set, and it's only for kids, and it's a toy Minnie Mouse makeup set. அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது. மித்ரா மிஷா நல்லா கோசியாக ஜாக்கெட்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அவங்க அம்மா டான்ஸ் ஆடுறது பார்க்க. லாஸ்ட் டைம் மித்ரா டான்ஸ் ஆடினா. மிஷாவுமே வந்து மாறு வேஷம் போட்டு அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி நான் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா கிட்ஸையும் ஆட வச்சுட்டு அப்புறம் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் 2 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹெக்டிக் ஆகிடும் அப்படின்றதுக்காக மித்ரா மிஷா இந்த வாட்டி பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இது வந்து எங்களோட செகண்ட் டான்ஸுக்கான நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். அதோட வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் டூயட் ஆடுறது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க.
let's listen to the rhythm of Chennai. Rhythm of life. பச்சரிசி கொடுமை பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு நாள் ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடச்சி நாலண்ணா எட்டண்ணா கடனை உடனே வாங்கி ஒரு நாள் ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடச்சி நாலண்ணா எட்டண்ணா கடனை உடனே வாங்கி அண்டா இண்டா அடகு வச்சோம் அஜி பத்த பிடிச்சி எடுத்த பத்தல 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 கணேச நக்கரணம் கொடு ஐயப்ப நசரணம் கொடு போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்றேன் பாரு நாங்கள் கோரியோகிராஃப் பண்ண இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கப்புள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.